அவங்க அவங்க பேசக்கூடிய அந்த வந்து அருவருப்பாக இருந்துச்சு. உள்ளபடியே கேள்வி கேட்ட பொம்பளை வந்து மொக்கையான பொம்பளையை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? கேட்ட பொம்பளை அறிவார்ந்த பொம்பளையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சது டிடியை பொறுத்த வரைக்கும் இந்த தம்பிக்கிட்ட கேள்வி வைக்கும்போது ஒரு அறிவார்ந்த கேள்விகளை எல்லாம் மொக்க கேள்விகளாக இருந்துச்சு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்ததை தவிர ஒரு கேள்வி கூட ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவார்ந்த கேள்வி இல்லை. அந்த கேள்வி அப்படி கேட்டாலும் கூட முழுமையாக பதில் சொல்ல விடலை. இதுதான் உண்மை. மார்க்கண்டேயனுடைய அந்த எம்எல்ஏவோட மகன் வந்து பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார்ல, உங்கள் பையன் வந்து உங்களோட இல்லைன்னு சொன்னார்ல, அதுக்கு பதில் கொடுத்துட்டாரா? அதுக்கு வந்து ஜேசன் சஞ்சய் சொன்னதில் அத்தனை பேருடைய வாயும் அடைச்சிட்டாரு ஒரே இதில். வாத்தியார் புள்ள மக்குன்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. இங்கே வந்து அதை வந்து உடச்சி தூள்தாக்கிட்டார். இளம் இயக்குனர் வந்து இயக்குனராக பயணிக்கணும்னு சொன்னால் அப்போ என்னென்ன படங்கள்லாம் பார்க்கணுன்றது அவர் உள்வாங்கியிருக்கிறாருன்றது நமக்கு தெரிய வருது. ஆனால் அந்த உதிரிப்புக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிடி பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் படம் பார்க்க முடியாது தான், நானும் கூட பார்க்கல தான். ஆனால் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு இந்த படம் இருக்குது. நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் உடனே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், ஜனநாயகனோட பீட் பண்ணிடுமா சார்? போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்குமா? இன்னைக்கு பெரும்பாலும் ரொம்ப பேசக்கூடிய ஒரு இன்டர்வியூவா பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய ப்ரமோஷன் வீடியோ தான். டிடி அவர்கள் கொஸ்டின் பண்ணி சிஎம் அவர்களோட பையன் வார்த்தைக்கு வார்த்தை எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இல்லையா? அதை பார்த்தீங்களா? பார்க்கும்போது எப்படி தோணும் சார்? நிறைய சண்டை சச்சரவுன்னு ஓடிட்டு இருக்கப்போ இந்த இன்டர்வியூ எப்படி இருக்கு? சண்டை சச்சரவு வந்து யார்கிட்ட ஓடிட்டு இருந்துச்சு? குடும்பத்துக்குள்ள. யார் சொன்னது? அது மக்கள் அப்படிதான் பேசுறாங்க. மக்கள் பேசுவாங்க. உங்களுக்கு யார் சொன்னது? மக்கள் எல்லாம் தான் பேசுவாங்க. உங்களுக்கு யார் சொன்னது? நம்மளே அந்த டாபிக் பேசி நம்மளே நான் எங்க பேசுனேன்? நீங்க வந்து ஆர்வத்தோட கேட்குறீங்க இல்லையா? சண்டை சச்சரவுன்னு யார் சொன்னது? அது சொல்லுங்க முதல்ல. அதாவது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கு, தனியா அதுதான். அதை யார் சொன்னதுன்னு கேட்குறேன். அது யார் சொன்னது? முதல்ல அது பேசுவோம். யார் சொன்னது? யார் சொன்னது? அவர் சொன்னாரா? இல்ல. விஜய் சொன்னாரா? இல்ல. எங்க குடும்பத்தை சண்டையாயிட்டு இருந்தது. இல்ல. நீங்க சொல்லுங்க. யாரை ஒன்றும் சொல்லணும். வந்து விஜய் சொல்லணும் அல்லது வந்து ஜேசன் சஞ்சய் சொல்லணும். நமக்கு தெரியப்பட்டது என்ன? விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அவ்வளோதான் தெரியும். சரிங்களா? மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய்க்கும் அங்கே இருக்கிற வேற ஒரு நபருக்கும் வேணா அந்த பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் நடந்தது. அதெல்லாம் உண்மை தான். நம்ம பேசியிருக்கோம். விஜய் அவர்களுக்கும் ஜேசன் சஞ்சய்க்கும் சண்டை சச்சரவுன்னு யார் சொன்னது? இப்போ அவர் வந்து நேர்களை வந்து அப்பா அப்பான்னு வார்த்தை சொல்லும்போது அவங்க அப்பா தானே சொல்கிறாரு. ஆமாம் சார். அவங்க அப்பா அவர் தானே சொல்ல முடியும். ஆமாம் சார். அப்புறம் இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள். முன்னாடி வந்து நமக்கு பிரச்சனை இப்போ அது கிடையாது. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு பக்குவப்பட்ட பேச்சாக இருந்தா, அறிவார்ந்த பேச்சாக இருக்கா, சினிமா பற்றிய புரிதல் அவருக்கு இருக்கா, தமிழ் படங்கள் பெயர்கள்லாம் அதமா கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து இப்போது டிடி மாதிரி நீங்களும் மாறிடக்கூடாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு விஷயம் எடுத்து பேசுகிறோம். இப்போது ஒரு இந்தியாவில் ஒரு இளம் இயக்குனர் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் வந்து ஒரு மெகா ஸ்டாரோட மகன், இன்றைக்கி அவர் வந்து ஒரு முதலமைச்சருடைய மகன். அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாருன்னா அவர் பேசுனதில் என்னென்னா பேசினார், அதுலேருந்து உங்களுடைய கேள்வி இருக்கணும். ஆனால் அவர் வந்து வார்த்தைக்கு அப்பா அப்பா அப்பான்னு பேசினார்னா அவங்க அப்பாவை தான் அவர் அப்பா அப்பான்னு பேச முடியும். சரிங்களா? இப்போ நீங்கள் டிடி மாதிரி ஆயிட்டீங்க. டிடி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த கேள்வி எவ்வளோ கேள்வி இருந்திருக்கலாம். அங்கே கோபிநாத்தையோ அல்லது வந்து ரங்கராஜ் பாண்டே மாதிரியான ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து கேள்வி கேட்க முடியும். ஆனால் பாவம் அவங்க துரதிர்ஷ்டம் வந்து குஷ்புவையும் வந்து மற்ற நடிகைகளையும் கேள்வி கேட்க அவங்க போயிட்டாங்க. இங்கே அறிவார்ந்த நபர் இருந்தாங்கன்னா ஒரு அறிவார்ந்த பிள்ளைகிட்ட இருந்து நிறைய இன்னும் செய்திகள் நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம டிடிக்கு கேட்ட மாதிரி உங்களுடைய கேள்வி இருக்குது. என்னன்னு கேட்டால் அவர் பேசும்போது அப்பா அப்பா அப்பான்னு பேசணும்னா அவங்க அப்பாவை அப்பா அப்பான்னு தான் சொல்ல முடியும். இல்லை சார், முன்னாடி வந்து சண்டைகள் இருந்துச்சுன்னு சொன்னாங்களே, அதற்கான ஸ்டேட்மெண்ட் குடும்பம் வந்து இப்போ ஒரு விஷயம் நல்லா புரியுங்க. நமக்கு அது தேவையே இல்லைன்ற நான் இப்போ நாம் வந்து பேசுறது என்னன்னு கேட்டால் சிக்மா படத்தோட ப்ரொமோஷனு. சரிங்களா? அந்த சேனல்கள் பண்ண தப்பே பண்ணக்கூடாதுமா. அந்த சேனல்கள் நோக்கம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே இந்த சேனலுக்கு ஒன்று இருக்குது. ஒரு சர்ச்சையை உருவாக்கி நெகட்டிவாக கேள்வியை போட்டு அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய அத்தனை பேருமே இந்த சேனல்கள் என்ன நினைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டர் மெலன் ஸ்டார் மாதிரி கிடைப்பானா? அறிவார்ந்த வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கேள்விகளை வைக்கணும்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்சது டிடியை பொறுத்த வரைக்கும் இந்த தம்பிக்கிட்ட கேள்வி வைக்கும்போது ஒரு அறிவார்ந்த கேள்விகளை எல்லாம் மொக்க கேள்விகளாக இருந்துச்சு. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்ததை தவிர ஒரு கேள்வி கூட ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவார்ந்த கேள்வி இல்லை. அந்த கேள்வி அப்படி கேட்டாலும் கூட முழுமையாக பதில் சொல்ல விடலை.
இதான் உண்மை. எடிட் செய்யப்பட்டு போட்டிருக்காங்க. எடிட் செய்யத்தான் அவன் எந்த இழவாது பண்ணட்டும், அது வந்து லைவ் ப்ரோக்ராம் கிடையாது. ஆனால் எடிட் செய்யப்பட்ட அதே இப்படி இந்த லட்சத்தில் இருந்தால் அப்போ பார்த்துங்க. உள்ளபடியாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிடி வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்ததே தப்பு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவார்ந்த பிள்ளையாக வந்து பதில் சொல்லும் போது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் மடைமாற்றம் செய்கிற மாதிரி கேள்வி இருக்குது. பல கேள்விகளை என்னால் சொல்ல முடியும். ஒரு கேள்வி கூட உருப்படியான இல்லை. அப்புறம் எந்தெந்த கேள்வி தனியாக போக சொன்னீங்கன்னா இல்ல நீங்கள் எடுத்து பாருங்க. நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்லக்கூடிய பதில்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு விதியேன்னு வந்து உட்காந்தாச்சு. இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அத்தனை கேள்விகளும் ஒரு பக்குவப்பட்ட வந்து பதிலாக தான் இருந்தது. ஆனால் இவங்க கேட்ட கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா குறித்து கேள்விகள் இல்லை. சினிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்திருக்கிறீங்கன்னா உங்களுடைய வந்து யார் வந்து இதுக்கு வந்து உந்து சக்தியாக இருந்தாங்க, எந்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி இங்கே அவர் சொன்ன பதில் இந்த மகேந்திரன்லாம் மேற்கோள் காட்டி சொன்னார். இயக்குனர்லாம் பல படங்கள் வந்து சொன்னார் வச்சுங்க. அவர் மேற்கோள் காட்டின நடிகை வந்து இயக்குனர் காட்டினா வந்து அவர் ஜென்ரேஷன் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க அப்பா ஜெனரேஷனே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஏன்னா ரஜினிகாந்த் அவர் வந்து முள்ளும் மலரும் கொடுத்தவர். இன்னும் வந்து இன்னும் சில படங்கள் இருக்குது அவர் மகேந்திரன் எடுத்த படங்கள்லாம். அந்த படங்கள்லாம் உதிரிப்புகள் இந்த மாதிரி இருக்குது. அப்போது இந்த படங்கள்லாம் அவர் காலத்தில் எங்கள் காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சிறு வயதில் போய் பார்த்த படங்கள் தான். அப்போது வந்து ஒரு இளம் இயக்குனர் வந்து இயக்குனராக பயணிக்கணும்னு சொன்னால் அப்போ என்னென்ன படங்கள்லாம் பார்க்கணுன்றது அவர் உள்வாங்கியிருக்கிறாருன்றது நமக்கு தெரிய வருது. ஆனால் அந்த உதிரிப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிடி பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுங்க. அப்போ சரியான நபர்கள் வந்து உட்காந்து கேள்வி கேட்டுனா இன்னும் பல கேள்விகளுக்கு சரியான பதில் வந்திருக்கும். ஆனால் வந்து அவங்க அதுதான் சொல்கிறேனே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்து சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்தோம். அவங்க பேசக்கூடிய அந்த வந்து அருவருப்பாக இருந்துச்சு. உள்ளபடியே நான் வெளிப்பட அதாவது டிடியோட இன்டர்வியூ பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுதான் இப்போ புரிஞ்சிச்சுங்களா? இப்போ அதுதான் என் மூலமாக வரணும்னு நினைக்கிறேன். இப்போ டிடியை கழுவி ஊற்றணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிடியை வந்து நான் மையப்படுத்தி பேசணும்னா அப்போ வந்து யாரை மையப்படுத்துகிறோம்? அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அசிங்கமோ அவனும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு 30,000 சம்பளம் கொடுத்துட்றான், ஒரு 50,000 கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கேட்டால் வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ஆனால் ஒரு அறிவார்ந்த ஒரு ஒரு இளைஞர்கிட்ட வந்து ஒரு இயக்குனர், அதுவும் இந்தியாவில் வந்து ஒரு இளம் இயக்குனர் முதல் படம், அதுவும் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு படம் எடுத்திருக்கிற ஒரு நபர். குறைஞ்சபட்சம் அந்த கேள்வி ஞானம் கூட இருக்காது அவங்களுக்கு. நீங்கள் படம் பார்க்க முடியாது தான், நானும் கூட பார்க்கல தான். ஆனால் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு இந்த படம் இருக்குது. நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் உடனே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால் ஜனநாயகனோட பீட் பண்ணிடுமா சார்? ஒன்று இப்போ எப்படி வைக்கிறோம் ஒரு கேள்வி வைக்கிறோம் பாருங்க. ஜெயிலர் 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீட் பண்ண நினச்சா வந்து ஜனநாயகன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்படி தான் நம்மளுடைய பார்வை இருக்குது. ஒரு படம் வந்து தனிப்பட்ட முறையில் பார்க்கணும். இப்போ ஜனநாயகன் வந்து என்ன பிரச்சனை கேட்டால் பேஸ்லெஸ் ஸ்டோரி, ரெண்டாவது வந்து ரீமேக் ஸ்டோரி, அதுக்கப்புறம் லீக்கான படம், இப்படி இருக்குது. ஸ்கிரிப்ட் வந்து ஸ்க்ரீன் பிளே சரியில்லை, இப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் வழக்கமான விஜய் படம் கூட இல்லை நம்ம சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அது உண்மையும் தான். ஆனால் ஒரு படத்தை வந்து மையப்படுத்தி சொல்றதுக்குல்ல, இது வந்து ஜெயிலர் 2 பீட் பண்ண நினைச்சோம், கடைசியில் வந்து இப்படி ஆயிடுச்சு. இப்போ ஜெயிலர் 2 படமே வந்து ஜனநாயகனோட மோத இப்படிதான் இதுதான் இப்படிதான் வரும். இன்னும் ஒரு வாரம் போயிடுச்சுன்னா வரும். அதை தான் முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் ஒரு பதில். நம்ம கிட்ட வந்து பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி நெகட்டிவாக ஏதாவது பேசினா போமா. எவ்வளோ வந்து பதில்கள் வந்து அவர் சொன்ன பதில்கள் வந்து அறிவார்ந்த பதில்கள் வந்து பல பேர் இன்னைக்கு பாராட்டுறாங்க. சொல்லுவாங்க வாத்தியார் புள்ள மக்குன்னு சொல்லுவாங்க. அது இப்போ நீங்கள் கேட்டிங்களா என்னன்னு சொல்லி கேட்டிங்களா பெஸ்ட்டுன்னு சொன்னால் இதுதான். வாத்தியார் புள்ள மக்குன்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. இங்கே வந்து அதை வந்து உடச்சி தூள்தூளாக்கிட்டார். அந்த ஒரு கூற்றையும் வந்து நீண்ட காலமாக சொல்லப்பட்டது. வாத்தியார் புள்ள மக்கு அப்படி சொல்லுவாங்க. அவங்க அப்பா வந்து பெரிய ஸ்டாருங்க, ஆனால் ஒரு பையன் இப்படி ஆகிட்டாருன்னு சொல்லுவாங்களா. அதை வந்து பிரேக் பண்ணியிருக்கிறார் யார்? ஜேசன் சஞ்சய். இன்டர்வியூ தானே சார் கொடுத்துருக்காரு, இன்னும் படம் ரிலீஸ் ஆகல. திருப்பி வந்து இன்டர்வியூ தான் கொடுத்தாரு. இன்டர்வியூ சொன்ன பதில சொல்லுங்க. இன்டர்வியூவில் சொன்ன பதிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதில் வந்து ஒரு மொக்கையான ஒரு பதிலை சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏதாவது ஒரு கேள்விக்கு இவங்க சூப்பராக ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு வந்து மொக்கையாக பதில் சொல்கிறாரு. நீங்கள் சொல்லலை. நீங்கள் சொல்லி கேட்ட கேள்வி ஆரம்பத்திலே என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லக்கூடிய பதிலில் அப்பா அப்பா அப்பான்னு உள்ளபடி அதானம்மா, அதானே? ஆமாம் சார். நீங்கள் சொல்ல மாட்டீங்களா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பான்னு சொல்லி நீங்கள் பெருமையாக சொல்ல மாட்டீங்களா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது? கண்டிப்பாக. அது அப்போ அது எப்படி வந்து ஒரு கிரிட்டிசைஸ் ஆகிடும்? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அப்பா அப்பான்னு சொல்ல அவங்க அப்பா தானே சொல்கிறாரு. ஆமாம் சார். எங்கள் அப்பா வந்து எந்த வகையிலலாம் வந்து உதவி இருக்கிறாருன்னு சொல்லி இப்போ நான் சொல்கிறேன். அம்மா தங்கைகள் பற்றியும் பேசியிருக்காரு சார். அதுதான்மா, அதுதான். அது என்ன அதில் என்ன கேள்வி இருக்குது? அதில் எங்கேயா அவர் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் உண்டு தானே, அவருக்கும் வந்து வாழ்க்கையில் உண்டு தான். இங்கே வித்தியாசமாக இருக்கு. நானே கூட எடுத்துக்கிறேன், என்ன சொன்னால் தான் உங்களுக்கு சரியாக வரும்.
இப்போ எங்கள் அப்பாவுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பொருந்தாது. ஆனால் எங்கள் அப்பா சொன்ன ஒரு அட்வைஸை வந்து இன்றைக்கும் நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து நான் கூப்பிட்டாலும் சரி, இல்லை நீ அவங்கள சந்திக்கிறதா இருந்தாலும் 1/2 மணி நேரம் முன்னாடி அப்பியர் ஆகுனா லேட் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன். ஒரு அட்வைஸ் எப்போ சொன்னது. ஏகப்பட்ட முரண்கள் இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் அந்த முரண்கள்லாம் கிடையாது. ஆனால் அந்த ஒரு அட்வைஸை வந்து நான் வந்து அதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். அதனால் நான் சக்ஸஸாக ஆகியிருக்கிறேன். அந்த ஒரு அட்வைஸ் தான். எங்கே வந்து யார் வந்து நீ சந்திக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒருத்தர் சந்திக்கிறதா இருந்தாலும் 1/2 மணி நேரம் முன்னாடி வந்து அப்பியர் ஆகணும். இதை நான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். அதனால் வந்து சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1/2 மணி நேரம் காத்திருந்தாலும் அது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. சில நேரங்களில் அது உண்மையாக ஆகிருக்கு. நம்ம கரெக்டாக அந்த மூவ்மெண்ட் அதை வச்சுட்டு போவோம். அப்போ தான் வந்து பஞ்சர் ஆகிடும் வண்டி, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும், இல்லை வந்து டிராஃபிக் ஆகிடும், இல்லை ஏதாவது ஒரு தடங்கள் ஆகிடும். அப்போது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் முன்னாடி கிளம்பணும்னா, அப்போது வந்து அந்த போகிற இடத்துல வந்து ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி போய்டும். இது ஒரு சின்ன அட்வைஸ் தான். ஆனால் இதை வந்து நான் மெயின்டைன் பண்ண இதனால் எனக்கு சில சக்ஸஸ் நடந்திருக்கு லைஃப்பில். அது மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ண பல அட்வைஸை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன். அதனால் வந்து நான் பயணிக்கிறேன். அம்மாவும் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்து பரவலாக பேசும்போது குடும்பமே வந்து பிரிஞ்சு கிடக்குதுன்னும் போது பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பம் அப்படி பிரிஞ்சு இல்லை, அது வந்து சேர்ந்துடுச்சு, இல்லை சேர்ந்துட்டு இருக்குது அப்படின்றத ரெஃப்ளெக்ட் பண்ணுறது தான் ஒரு பதில் ஒன்று. இது ஒரு பதிலில் ஒரு பார்ட்டு தான். அதுக்கப்புறம் சினிமா குறித்து வந்து கேள்வி கேட்ட பொம்பளை வந்து மொக்கையான பொம்பளையை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? கேட்ட பொம்பளை அறிவார்ந்த பொம்பளையா இருக்கணும். பொம்பளை தானே. மூத்த பத்திரிகையாளரா ஒரு இளம் இயக்குனரோட அந்த பதில்களை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் சொல்லிட்டேன் இல்லம்மா, ஒரே வார்த்தை. இங்க பல பேருடைய கேள்விகள் அத்தனை பேருக்கும் வந்து ஒரே அடி. இப்போ மார்கண்டேயன் ஒரு எம்எல்ஏவோட மகன் பேசினாரு. அவர் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொந்தளிச்சாரு. அவர் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த பரிதாபங்கள் அவங்க இந்த கோபி சுதாகர் கூட என்ன சொன்னாங்கன்னா, ஐயா வந்து அதை வந்து அதே மாதிரி அவங்க வந்து மெமிக்ரி பண்ணும்போது அதை வந்து டிஆர்பி ராஜா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிச்சிருந்தாரு. இன்னும் சில ஊடகங்கள் கூட அதை வந்து கண்டிச்சிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடியாக அந்த மாதிரி வந்து ஒரு யாரையுமே ஒரு ஒரு துக்கம் துயரம் இருக்குதுன்னா அது அவங்களுடைய கொந்தளிப்பை வந்து நீங்கள் அந்த மிமிக்ரியை பண்ணி அதை நகைச்சுவை பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் அதே சமயத்தில் அந்த பையன் யார் மார்கண்டேயனுடைய அந்த எம்எல்ஏவோட மகன் வந்து பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார்ல, உங்கள் பையன் வந்து உங்களோட இல்லைன்னு சொன்னார்ல, அதுக்கு பதில் கொடுத்துட்டாரா? அதுக்கு வந்து ஜேசன் சஞ்சய் சொன்னதில் அத்தனை பேருடைய வாயும் அடைச்சிட்டாரு ஒரே இதில். அதனால தான் நான் சொல்கிறேன், அது தாண்டி ஒரு அறிவார்ந்த பதில்கள் அத்தனையுமே வந்து அதுதான் அந்த மேற்கோள் சொன்னல. ஒரு உதாரணம், வாத்தியார் புள்ள மக்குன்னு சொல்லுவாங்க, இங்கே வாத்தியார் புள்ள ப்ரொஃபஸராக இருக்கிறார், அப்படி எடுத்துங்க. அவங்க அம்மாவை பற்றியான கொஷின்ஸ் கேட்குறப்போ அம்மா வந்து ஒரு ஸ்பை மாதிரி எங்களை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் எங்கே போகிறோம் வரோம் உன்னிப்பா கவனிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பிள்ளைகளை இவ்வளவு நல்லா எல்லா அம்மாவும் செய்யக்கூடிய விஷயம்தான் இது. ஆனா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தந்தை வந்து முழு நேரம் வந்து 24 மணி நேரம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வெளிநாடுகளில் இருக்கலாம், இல்லை உள்நாட்டிலே கூட பார்த்தா வந்து தொலைதூரமாக இருக்கும்போது இப்போதான் இந்த செல்லு இதெல்லாம் இப்போ தானே ஒரு 10 வருஷமாக தானே செல்லு. அப்போது இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃபோன் இல்லாத காலகட்டம்னு ஒன்று இருக்குல்ல, ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்பர் ஃபோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்போது தந்தையோட வந்து பார்வையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய மகன் வந்து தாய் தான் வந்து அங்கே வந்து சரியாக பரவணும். அந்த வகையில் வந்து அவங்க வந்து பிள்ளைகளை நல்லா வளர்த்துருக்குறாங்கன்றது தான் இப்போ இந்த அறிவார்ந்த பிள்ளையை பார்க்கும்போது பிள்ளையை நல்லா வளர்த்துருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் விஜய் அவர்கள் கூட இப்போ நான் சொல்கிறது கிடையாதுன்னா, இப்போ சமீப காலங்களில் கூட கடந்த ஒரு 3-4 வருடங்களாக கூட பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடங்களில் இருந்தால் கூட சரிங்களா, பிரிஞ்சிருந்தாங்கல்ல, வெவ்வேறு இடங்கள் இருந்தாலும் அவர் கண்காணிப்பில் தான் வந்து விஜய் அவர்களும் அவருடைய கண்காணிப்பில் தான் வச்சுருந்தார். இன்னும் ஒரு படி மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோவிட் பீரியடில் வந்து இவர் கனடாவில் வந்து இவர் வந்து மாட்டிக்கிட்டார். யார்? ஜேசன் சஞ்சய். ஏன்னா இப்போ ஃபுல்லாக லாக்டவுன் இல்லை. அப்போ கனடாவில் அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரை இங்கேருந்து வர்றதுக்குள்ளே வந்து விஜய் பட்டப்பாடு அவருக்கு தான் தெரியும். இது நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் கனடாவில் வந்து லாக்டவுனு, அங்கேருந்து இங்கே வரணும், ஃபேமிலியோடு இங்கே வந்து சேரணும், எல்லாம் அங்கங்கே உங்களுக்கு தெரியும்ல, அந்த டைமில் எல்லா இடத்துலையும் லாக்டவுன். அப்போ கனடாலேருந்து இங்கே அவர் வந்து வர வைக்கிறதுக்குள்ள பல கஷ்டங்கள் வந்து விஜய் வந்து பதற்றத்தோட உச்சத்துக்கே போயிட்டார். வந்துடும் சொல்லிட்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல குடும்பம், நல்ல தாயோட வளர்ப்பு, நல்ல தந்தையோட வளர்ப்பு, அதுதான் வந்து இந்த பதில்கள் அத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் அதுதான். இப்போ சிஎம் ஆயிட்டனால எங்களுக்கு வந்து கூடுதல் பொறுப்பு இருக்கு, ஒரு பையனா அதை காப்பாத்திக்கணும், ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து குறை சொல்லுவாங்க. அப்படி கிடையாது இங்க. அதுதான் அது சொல்றது கரெக்ட். ஏன்னா அப்படி யாரும் இங்க இல்லாம இருக்கிறாங்க. இங்க வந்து பல பேர் வந்து விஜய் அவர்களுடைய நண்பர்களா இருக்கட்டும், விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்தவர்களா இருக்கட்டும், அல்லது வந்து விஜயோட வந்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும்,
விஜயோட வட்டம் இருக்கு இல்லையா, அந்த வட்டமாக இருக்கட்டும், அல்லது நண்பர்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கட்டும். நான் சொன்ன ஒன்று அந்த நடிகை ஞாபகம் வருதுல்ல, இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் வந்து முதலமைச்சருடைய பொசிஷன் என்ன, நம்மளால் வந்து அவருக்கு எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாதுன்றதுல இந்த தம்பி சொல்கிற பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து இது வந்து பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்குறாரு எங்கள் அப்பா எங்களுக்கு. அப்போ எந்த வகையிலையும் வந்து எங்களால் வந்து அவருக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்றதுல கவனமாக இருக்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு முதலமைச்சர்ன்ற அந்த பதவிக்கு முன்னாடி ஒரு நடிகராக இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சங்கீதா அவர்கள் வந்து வழக்கு போட்டபோது கூட பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு லைன் மட்டும்தான் வந்து அவங்க வந்து இவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காயப்படுத்துகிற மாதிரி ஒரு லைன் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கு. லிவிங்கில் இருக்கிறாரு அப்படின்ற சொன்ன ஒரு வார்த்தை. அதை தாண்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நடிகை பேரை கூட சொல்லவே இல்லை அவங்க. அது ஒன்று தானே தவிர மீதி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அது வந்து இத்தனைக்கும் வந்து அவர் வந்து ஒரு நடிகராக இருந்த காலம்தான், அவர் அரசியல் கட்சி தலைவராக இருந்த காலம்தான். இப்போ ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு பார்த்துக்கிட்டா வந்து இது வந்து ஒரு கௌரவம், இது குடும்பத்துக்கு வந்து ஒரு கௌரவம். அப்போ அதுக்கு வந்து எந்த வகையிலையும் எங்களால் வந்து எந்த விதமான வந்து களங்கமும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கோம் சொல்கிறாரு. அதுதான் இந்த பேச்சிலேயே ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம். எல்லாமே பேச்சில் டாப், அதில் இது ஒரு வார்த்தை. இது இப்போ சிக்மா படத்தோட ஓப்பனிங் எப்படி இருக்கு சார்? முதல் முறையா இயக்குனரா அறிமுகம் இருந்தாலும் மெகாஸ்டாரோட பையன்ற அதே அளவுக்கு ஓப்பனிங் இருக்குமா தியேட்டருக்கு? அது எனக்கு தெரியல. பெரும்பாலும் வந்து அவர் வந்து இந்த முதல் காட்சிக்கு குடும்பத்தோடு வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ரெண்டாவது வந்து கேட்டால் வந்து படம் மேக்கிங் எல்லாமே வந்து அவர் முடித்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா, இந்நேரம் வந்து அந்த படத்தை வந்து அப்பா கிட்ட போட்டு காட்டாமலாம் இருக்க மாட்டார். சரிங்களா? அதை கடந்து சில அட்வைஸ் கூட வந்து பண்ணதாக இருக்குது. இங்கே படத்தை வந்து மேக் பண்ணுறது வேறு, மேக்கிங் பண்ணி முடிச்சிட்டாரு. முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங்னு ஒன்று இருக்குது. எந்த காட்சி எதுக்கு பின்னாடி வரணும், எந்த காட்சி தேவையா, இந்த காட்சி தேவையில்லையா. இப்போ படத்தை உருவாக்கி முடிச்சிட்டாரு யார், ஜேசன் சஞ்சய் படத்தை முடிச்சிட்டாரு. அப்போது அது முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக அதை வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். இப்போ படத்தை வந்து பண்ண வச்சா ரிலீஸ் பண்ணணும். அப்போ அந்த ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த எடிட்டிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான். ஒரு 2.5 மணி நேரம் படம்னா அவங்க வந்து ஷூட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம் வரும். அப்போ எந்த காட்சிக்கு பின்னாடி எந்த காட்சி வரணும், இதை கட் பண்ணி வெட்டி ஓட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இதை வந்து எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்றது அதுதான். இந்த காட்சி தேவை தானே, இந்த காட்சிக்கு பின்னாடி இது வரணுமா, அந்த காட்சிக்கு பின்னாடி அது வரணுமா ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்கிறாரு. கிட்ட இருந்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்திருக்கிறாருன்னு கூட தகவல் இருக்குது. இதெல்லாம் கேட்டு சொன்னால் இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்பீங்க, கேட்டிங்களா. ஆனால் வந்து படம் வந்து முழுக்க முழுக்க அவர் தனித்து இயக்குன படம் தான். ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சில அட்வைஸ்லாம் வந்து வந்து ஒரு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, ஒரு மெகா ஸ்டாரு, அதை தாண்டி அப்பான்ற முறையில் அவர் வந்து அந்த அட்வைஸ்லாம் வாங்கியிருக்கிறாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா என்கிட்ட வரக்கூடாது, ஃபர்ஸ்ட் அதற்கான முயற்சியை நீ பண்ணி அதான் பண்ணிட்டார்ல. பண்ணிட்ட பிறகு தானே இதெல்லாம் நான் தான் திருப்பி சொல்கிறேன்ல, உங்களுக்கு படத்தெல்லாம் இயக்கி எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது மார்க்கெட்டிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இதை காட்டி எப்படி இருக்குன்னு கேட்குறது ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒரு படம் டிராயிங் பண்ணுறீங்க, டிராயிங் பண்ணும்போது உங்கள் கையை பிடிச்சி உங்கள் அப்பா வந்து டிராயிங் பண்ணாருன்னா அது நீங்கள் பண்ணீங்கன்னு கணக்கில் வராது. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க, எல்லாம் முடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு போய் காட்டுறீங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதை எடுத்துரு மேலே இருக்கிற அந்த பேர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை எடுத்துரு இதை எடுத்துன்னு சொன்னேன். அப்படி தான் புரியுதுன்னு சொல்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசென்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக அது கூட நம்ம வரக்கூடிய தகவல் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். இந்த எடிட்டிங் விஷயத்தில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாருன்னு ஒரு தகவல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் அப்பான்றது கூட நீங்கள் எடுத்து தேவையில்ல. ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, ஒரு மெகா ஸ்டார்னும் போது வந்து அதை வந்து அவருடைய அட்வைஸ் கேட்டதான் நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டியது தான். தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு நன்றிமா. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.